ஃப்ரெண்ட்ஸ், அபிராமி அந்தாதியின் முதல் 25 பாடல்களை இதற்கு முன் நாம் காணொளிகளில் நமது சேனலில் பார்த்தோம். இன்று நாம் காண இருப்பது பாடல் 26 மற்றும் 27. அபிராமி அந்தாதியின் 26ஆம் பாடல். ஏத்தும் அடியவர் ஈரேழ் உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம் கமழ் பூங்கடம்பு சாத்தும் குழல் அணங்கே மனம் நாரும் நின் தாள் இணைக்கு என் நாத்தங்கு புன்மொழி ஏறியவாறு நகையுடைத்தே. பாடலின் விளக்கம். 14 உலகினையும் முறையாக படைத்தும் காத்தும் அழித்தும் தொழில் புரியும் தேவாதி தேவர்கள் முறையே பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்னும் மும்மூர்த்திகள் ஆவார்கள். இம்மும்மூர்த்திகளும் போற்றி வணங்கக்கூடிய அன்னை அபிராமியே ஆகும். இத்துணை பெருமையும் மனம் வீசுகின்ற கடம்ப மாலையையும் அணிந்தவளாகிய ஆரணங்கே மனம் வீசுகின்ற நின் இணை அடிகளில் எளியேனாகிய என்னுடைய நாவினின்று தோன்றிய வார்த்தைகளை அபிராமி அந்தாதியாக நான் சாத்துகின்றேன். அவ்வாறு நின் திருவடியில் என் பாடல் ஏற்றம் பெற்றிருப்பது எனக்கே நகைப்பை விளைவிக்கின்றது. பாடல் 27. உடைத்தனை வஞ்சப் பிறவியை உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை பத்ம பதயுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனை நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நின் அருட்புணலால் துடைத்தனை சுந்தரி நின் அருள் ஏதென்று சொல்லுவதே. பாடலின் விளக்கம். அபிராமி அன்னையே, நான் அகத்தே கொண்டிருந்த ஆணவம், கண்மம், மாயை என்கிற பொய் ஜாலங்களை உடைத்தெறிந்தாய். பக்தி கனல் வீசும் அன்பான உள்ளத்தினை அளித்தாய். இந்த யுகத்தில் நின் தாமரை போலும் சேவடிக்கு பணி செய்ய எனக்கு அருள் புரிந்தாய். என் நெஞ்சத்திலே இருந்த அழுக்கையெல்லாம் துப்புரவாக உன்னுடைய அருள் வெள்ளத்தால் துடைத்தாய். பேரழகு வடிவே, நின் அருளை எப்படி நான் வாய்விட்டு உரைப்பேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தொடர்ச்சியாக நம்ம அபிராமி அந்தாதியின் பாடல்களையும் விளக்கத்தையும் நாம் நமது சேனலில் காண்போம். நன்றி.